ஹலோ ஆல், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயுமே மேக்ஸுங்கிறது அவாய்ட் பண்ண முடியாத டாப்பிக்காக இருக்கும். அதில் லாஜிக்கல் ரீசனிங்கிறதும் ஒரு டாபிக் இருக்கும். அதில் பகடைகள்னு சொல்லப்படுற டைஸ் சம்ஸ் இருக்கும். அந்த சம்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 2 டைப் இருக்கும். ஒன்று அன்ஃபோல்டு டைஸ், அதாவது திறந்த பகடைகள். இன்னொன்று க்ளோஸ்டு டைஸ் கொடுத்துருப்பாங்க, அதை அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அன்ஃபோல்டு டைஸ். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா 3இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது வாட் இஸ் த ஃபேஸ் ஆப்போசிட் டு, வாட் இஸ் த நம்பர் ஆப்போசிட் டு 3ன்னு கேட்பாங்க. ஸோ 3இன் எதிர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா தனியாக விடப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இந்த தனியாக விடப்பட்ட ரெண்டுமே எப்போவுமே பேராக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு இது தான் இருக்கும். அப்போது இங்கே தனியாக விடப்பட்ட முகங்கள்னு பார்த்தோம்னா 2ம் 5ம், இது ரெண்டும் பேரு. இப்போது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஆல்டர்னேட்டாக எடுத்துப்போம். ஆல்டர்னேட்டாக ஒன்று விட்டு இன்னொன்று எடுத்துப்போம். அப்போது இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒன்று விட்டு அடுத்தது எது? 4. ஸோ அப்போ 1க்கு என்ன வரும்? 4. ஸோ 1க்கு பேரு 4, அதாவது 1க்கு எதிர்முகத்தில் இங்கே 4ன்றது இருக்கும். அடுத்தது 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 6. ஸோ இதுதான் ஓப்பன் டைஸ், அதாவது அன்ஃபோல்டு டைஸை சால்வ் பண்ணுறதுக்கான மெத்தடு. இப்போது இந்த சம்முக்கு 2க்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது அடுத்த டைப்பு. இது பார்த்திங்கன்னா முன்னாடி கணக்கில் இருந்த மாதிரி தனித்தனியாக 2 எதுவுமே இல்லை. இப்படி 2 நேர்கோட்டில் இருக்கிற பகடைகள் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஒன்று விட்டு ஒன்று எடுக்கும்போது இதுக்கு இதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த 2க்கு 4 எடுத்துடக்கூடாது. இது நேர்கோட்டில் இருக்கா, அப்போது இதுக்கு 1 விட்டு 1, அதாவது ஆல்டர்னேட்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதுக்கும் ஆல்டர்னேட் எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற 2ம் எதிர் பக்கமாக இருக்கும். அப்போது 1க்கு ஆல்டர்னேட் என்ன? 3. அப்போது 1க்கு எதிரில் இருக்கிறது என்ன? 3. அப்போ 4க்கு 6. அப்போது 2க்கு எதிரில் என்ன இருக்கும்னு கேட்டால் இங்கே தனியாக விடப்பட்டது 2, இங்கே 5. ஸோ 2க்கு எதிர்பக்கம் என்னவாக இருக்கும்? 5. இப்போ இதே மாதிரி தான் இந்த சம்மும். இதை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. இதில் எந்த டைஸ்க்கு மேட்ச் ஆகும்னு பார்க்கணும். அப்போது 6க்கு எது பேரு? 2. ஸோ 6 and 2 பேர். 5க்கு 3, 5க்கு ஆப்போசிட் 3. அடுத்தது 1க்கு ஆப்போசிட் 4. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த டைஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். 6க்கு ஆப்போசிட்டில் 2 இருக்கணும். அப்போ 6 தெரியுதுனாவே ஆப்போசிட் சைட் தெரியாது நமக்கு. ஸோ அப்போ 2 தெரியுது, அப்போது இந்த டைஸ் கிடையாது. இதில் பாருங்கள், 6க்கு ஆப்போசிட் 2, ஓகே. 5க்கு ஆப்போசிட் 3, 4க்கு ஆப்போசிட் 1. ஸோ இதுதான் ஆப்போசிட் நம்பர்ஸ் தெரியாமல் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இந்த டயஸாக தான் இருக்கும். மீதி இருக்கிறதையும் செக் பண்ணிடலாம். 5க்கு ஆப்போசிட் என்ன? 3. 5க்கு ஆப்போசிட்னாவே அடியில் இருக்கும். ஸோ அடியில் 3 இருக்குது. அப்போது 3 நமக்கு விசிபிளாக தெரியக்கூடாது. ஆனால் இங்கே 3 இருக்கிறனால இதுவும் செட் ஆகாது. இது பார்க்கலாம். 1க்கு ஆப்போசிட் 4. இங்கே 1ம் 4ம் அடுத்தடுத்த அட்ஜசன்ட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் இல்லாமல் அடுத்தடுத்து இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நவ் நெக்ஸ்ட் நம்ம ஒன் ஃபேஸ் காமன், அதாவது க்ளோஸ்டு டைஸ்லேயே 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் ஃபேஸ் காமன். அதாவது இப்போது 4 டயஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேஸ் மட்டும் காமனாக இருக்கிற மாதிரியான டயஸ் மட்டும் கம்பேர் பண்ணணும். இப்போது இங்கே ஃபஸ்ட்டு டயஸில் ஏபிசி இருக்குது, இங்கே பிசிடி இருக்குது. இப்போ இந்த 2 டயஸையும் மட்டும் கம்பேர் பண்ணோம்னா பி அண்ட் சி காமனாக இருக்குது. நமக்கு ஒரு ஃபேஸ் காமனாக இருக்கிற டயஸ் மட்டும் கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ இதை விட்டுறலாம். இந்த ஃபஸ்ட்டு டயஸோட 3rd டயஸை கம்பேர் பண்ணலாம். இப்போது சிடிஇ, இங்கே ஏபிசி இருக்குது, இங்கே சிடிஇ இருக்குது. இப்போ இது 2க்கும் காமனான ஃபேஸ்னு பார்த்தோம்னா சி மட்டும்தான். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு டயஸையும் 3rd டயஸையும் மட்டும் எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம காமனாக இருக்கிற ஃபேஸ் எது? சி மட்டும். அப்போது அந்த சிக்கு கடிகார திசையில் பார்க்கணும், அதாவது கிளாக் வைஸு. அப்போது சிக்கு கிளாக் வைஸ் இருக்கிறத எழுதுங்க. சிக்கு கிளாக் வைஸில் நெக்ஸ்ட் இருக்கிறது ஏ, அதுக்கு கிளாக் வைஸில் நெக்ஸ்ட் இருக்கிறது பி.
இதே மாதிரி இந்த தேர்ட் டைஸ்லேயும் எழுதணும். சி எடுத்துக்கோங்க, காமனான ஃபேஸை, அதுலேருந்து கிளாக் வைஸ் எடுக்கணும். ஸோ சிக்கு கிளாக் வைஸ் டி, டிக்கு நெக்ஸ்ட்டு இ. இப்போது இந்த ரெண்டுலேருந்து ஏக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? டி. பிக்கு ஆப்போசிட்டில் இ. அப்போது இங்கே ரெண்டும் சேமாக இருக்குமான்னு கிடையாது. இங்கே என்ன மிஸ் ஆகுதோ அதுதான் சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இங்கே ஏபிசிடி இஎஃப். ஸோ சிக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? எஃப். ஸோ இப்போ நீங்கள் எந்த லெட்டர் வேணாலும் கேட்கலாம். டிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கலாம், பிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன் ஃபேஸ் காமனாக இருக்கணும். அப்படி காமனாக இருக்கிற எத்தனை டயஸ் கொடுத்தாலும் ஒன் ஃபேஸ் காமனாக இருக்கிற ஏதாவது 2 டயஸ் எடுத்துக்கிட்டு கம்பேர் பண்ணி நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏக்கு ஆப்போசிட் டி, பிக்கு ஆப்போசிட் இ, அப்போது சிக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? எஃப். இப்போது அதே ஒன் ஃபேஸ் காமனில் அந்த ஃபேஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி இங்கே இருக்குது, இதில் வந்து டாப்பில் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் தான் காமனாக இருக்கும். இங்கே 2 காமனாக இருக்குது, இங்கே 3 4, இங்கே 5 6ன்னு இருக்குது. 2 காமனாக இருந்து ரெண்டும் சேம் பிளேஸில் ஃபிக்ஸட் பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் இங்கே இருக்கும், இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் இங்கே இருக்கும். ஸோ அப்போது 3க்கு ஆப்போசிட் என்னது? 5. 4க்கு ஆப்போசிட் என்னது? 6. இப்போ இதில் மிஸ் ஆகிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் கீழே என்ன இருக்கும்? 1. ஸோ இது 1 காமன் ஃபேஸ் ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா, இது 1 காமன் ஃபேஸ் இருந்ததுன்னா கிளாக் வைஸ் எடுப்போம். இது நெக்ஸ்ட் மாடல். 2 ஃபேஸ் காமனாக இருந்ததுன்னா, இப்போ இங்கே 1 3, இங்கேயும் 1 3 காமனாக இருக்குது. அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற 2 தான் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ 2க்கு ஆப்போசிட் 6. அப்போ 3க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ மிஸ் ஆகிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 4 and 5. பட் 4 எதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னொரு டயஸ் வேணும். பட் இந்த 2 டயஸ் மட்டும் கொடுத்துட்டு 2 ஃபேஸ் காமனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேட்குற கொஷின்ஸ் கண்டிப்பாக அந்த அன்காமன் ஃபேஸை பற்றி தான் இருக்கும். இந்த காமன் ஃபேஸ்க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க, ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் cannot be found. ஸோ விடை காண இயலாதுன்னு எழுதலாம். இது இன்னொரு டைப்பு. எந்த ஒரு ஃபேஸுமே காமனாக இல்லாமல் 2 டயஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இங்கே இருக்குது, 4 5 6 இங்கே இருக்குது. இப்போது இதுக்கு எதுக்கு எதிர்ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த டயஸ் அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க. பட் இந்த ஃபேஸு எதுவுமே தெரியாத மாதிரி வச்சுருக்கறனால இது எது ஆப்போசிட்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்படி நோ ஃபேஸ் காமனில் இருந்தாலும் நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷனில் உங்களுக்கு மேற்கண்ட எதுவும் இல்லை இருக்கலாம், நன் ஆஃப் த அபவ் ஆர் ஆன்சர் cannot be found. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டயஸ் சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.